நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் கான்டாக்டில் உள்ள ஒரு சீக்ரெட் செட்டிங்கை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரே தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்டை ஃபோனில் சேவ் பண்ணி வைப்பாங்க, இல்லைனா சிம்மில் சேவ் பண்ணி வைப்பாங்க. இப்படி சேவ் பண்ணி வைக்கும் போது பாதுகாப்பானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி இது பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணும்போது ஃபோனில் ஏதாவது பிரச்சனை ஆகி உங்கள் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சிம்மில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அந்த சிம் ரொம்ப வருஷமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த சிம்மை பல ஃபோன்களில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ஸ்க்ராட்சோ பட்டால் கண்டிப்பாக நீங்கள் புது சிம்மை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த கான்டாக்ட் புது சிம்முக்கு வரவே வராது. ஸோ இந்த மாதிரி 2 இடங்களில் அதிகம் பேர் கான்டாக்டை சேவ் பண்ணி வைக்கிறதுனால முக்கியமான கான்டாக்டை அவங்க இழக்க நேரிடும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு இடத்துல ஒரு செட்டிங் இருக்குது. அதை ஜஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் கூகுள் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேக்கப்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் டேட்டான்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இது வந்து ஆஃபில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கான்டாக்ட்டும் உங்கள் ஃபோனில் எந்த கூகுள் ஐடியை வச்சுருக்கீங்களோ அந்த கூகுள் ஐடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் எந்த ஃபோனை மாற்றினாலும் சரி, சிம்மை மாற்றினாலும் சரி, கவலையே இல்லை. உங்கள் கான்டாக்டை மீண்டும் அந்த புதிய ஃபோனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் கான்டாக்ட்ஸை வந்து இதை ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கான்டாக்ட்டும் இந்த கூகுள் ஐடியில் வந்து அது சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கான்டாக்டை எந்த இடத்துல சேவ் பண்ணலாம், எந்த இடத்துல சேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பயனுள்ள டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.